பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சொல்லாதீங்க, தோ இவர்கிட்ட சொல்லுங்க. இவர் யாரு? இவர்தான் அந்த குழந்தைக்கு அப்பா. அப்போ நீங்க? இவரோட பிள்ளை நம்பர் 1. என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு? இதுல என்ன குழப்பம்? அந்த குழந்தைக்கு இவர் அப்பா, இவருக்கு நான் பிள்ளை, அந்த குழந்தை என் தங்கச்சி. ரொம்ப அநியாயமா இருக்கு சார். இதுல என்ன நியாயம்? இவர் மட்டும் எலெக்ஷன்ல நின்னாரு, எங்க வீட்டு ஓட்லயே ஜெயிச்சிருவார் இல்ல சார்? ஏப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயத்திலயாவது கின்னஸ்ல இடம் பெறணும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைச்சால நீ என்னமா இடைஞ்சல் பண்ண போல் இருக்க? உள்ள இருக்கிறது உங்க அம்மாங்களா? நோ நோ, சிட்டி நம்பர் 2. அதுலயும் டோக்கன் சிஸ்டமா? இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? நீங்களும் இங்க ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசி பாருங்க, உங்க கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவார் இல்ல சார்? சரி சரி, நான் போய் இந்த குட் நியூஸை டிவி ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். வரட்டா சார்? பேசிடும். நல்ல கலையாவே இருக்க. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. கொடைக்கானல் புதுசா? ஆமா சார். வீடு எங்க இருக்கு? வீடு இல்ல சார், ஹாஸ்டல். ஹாஸ்டல்னா ஒர்க் அவுட் ஆகாத, ஒரே கூட்டமா இருக்கேன். எதுக்குமா கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்ல தங்கிட்டு? பேசாம நம்ம வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க வந்து தங்கினா சௌரியமா இருக்கு. வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருமா? போலீஸ் ஆபீசர். டாக்டர், பிரஷர் ஏறுது டாக்டர். சிட்டி நம்பர் 1. என்னப்பா? என்ன சமையல்? அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன். முருங்கக்காய் சாம்பார் ரெடி. முருங்கக்காய் சாம்பாரால வர பிரச்சனை தான் இது. எனிவே, உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ்ல வந்திருக்கேன். என்ன நியூஸ்? அதாவது உங்க புருஷன், என்னோட அப்பா, தட் இஸ் மை சார், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அடிக்கிட்டு இருக்கார். எதிர்க்க 7 விக்கெட் டவுன். என்னப்பா சொல்ற? உங்களுக்கு எல்லாமே ஆக்ஷன் ரீப்ளேயோட சொன்னாதானே புரியும். நம்மளால ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது, ரீப்ளே வேணா பண்றேன். சிட்டி நம்பர் 2க்கு சுமார் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பெண் குழந்தை சுகப்பிரசவம் ஆயிருக்கு. என்னது? சுகப்பிரசவமா? ஹலோ ஹலோ, 9 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய மயக்கம் இப்ப வந்தா என்ன யூஸ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசங்களா. சிட்டி நம்பர் 2க்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னு சொன்னேன். இவங்க எப்படி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இவங்களுக்கு மயக்கம் வருது, இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மயக்கம் வருது. என்ன விளையாட்டு இது? இது விளையாட்டு இல்ல, பக்கத்து வீட்டு பாட்டியை கூப்பிடுங்க. பாட்டி, நம்ம வீட்ல அடிக்கடி நடக்கிறது தானே, நானே பாக்குறேன். என்னாச்சு? ஆமா, குடும்பத்துல ஒரு குடியை சம்பாதிக்க நீ ஒருத்தா, நீங்க மயக்கம் போடுவாங்க. ஐயா போதும், நான் ஒன்னும் மயக்கம் போடல, அதிர்ச்சியில இருக்கேன். சின்ன விஷயத்துக்குள்ள அதிர்ச்சி அடையலாமா? எது சின்ன விஷயம்? நம்ம குடும்பம் சின்னதா தான் இருந்தது, ஆனா நீங்க அது பெருசாக்கி பிரைமரி ஸ்கூல் ஆக்கிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இருக்கும் இருக்கும். இந்த பாரு, நீயாவது வேலை வெட்டிக்கு போற, சம்பாதிக்கிற. நான் என்ன பண்றேன்? வீட்டுல சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எல்லாரையும் அம்மாக்கி விட்டுறதா? என்னத்த பெருசா அம்மா ஆக்கிட்டாங்க? இப்போ உங்க அம்மாளுக்கு நீயும் தங்கச்சி 2, அதுவே முடியாம மண்டை போட்டா. அவ மண்டை போட்டதா நான் சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் சிட்டி நம்பர் 1, அவளுக்கு நான் சொல்றேன் 2. 2 அவளுக்கு பிறந்ததோட 3. இது இவங்களுக்கு இனிமே பிறக்க போறதோட 3, 6, மொத்தம் 8. அப்படியா? என்ன பெருமையா இது? பின்ன பெரிய பெருமை இல்லையா? இது வேற குடும்பம் இருந்தா ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யணும். இப்ப நீ குடும்பத்துடைய வருமானத்துக்கு வழி வகுக்கிற, நான் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கூட்டுறேன். அடடே, எனக்கு துணையாவும் சித்திக குடும்பத்துடைய எண்ணிக்கையை பெருக்கிட்டு இருக்காங்க. இப்படி கணக்கு வாதியார் மாதிரி பேலன்ஸிங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்க. என்ன பேசுறீங்க? அது சரி, நீங்க பாட்டுக்கு பெத்து போட்டே இருப்பீங்க, யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஏன் உனக்கு என்ன வேலை? போட்டுற மாதிரி இந்த குடும்பத்தோட பாரத்தை சமக்க மாட்டேன். நீங்க சமப்பா சுமந்து சுமந்து தான் குள்ளமணி சைஸ்க்கு ஆயிட்டேன். தங்கம், கிளாஸ் நியூஸ் தெரியுமா? என்னதுன்னா? புதுசா ஒண்ணு இல்ல, பழைய மாதிரி தான். நம்ம சிட்டி நம்பர் 2க்கு புதுசா பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதாவது நீ துவைச்சு காய போடுறதுக்கு ஒரு உருப்படி அதிகம். உங்க ஆபீசர் தான் கூப்பிடுறாரு. சீக்கிரம் போய் கவனிமா, இல்லன்னா இந்தியாவே வந்தாயிடும். போ போமா. தங்கம் வாடிங்க. என்னங்க? பட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுறீ. பாரு, மத்தியானம் லஞ்சுக்கு 1 மணிக்கு கரெக்டா வந்துருவேன். இஞ்சி கோழிய பஞ்சு பஞ்சா பொரிச்சு போய் டிரைவர் வண்டி ரெடிங்க ஐயா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஹார்ன்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஆயிடுச்சுங்க ஐயா. ரெடி? டாப் கியர்ல தூக்குடா. டேய், நம்ம வண்டியில டேப் ரெக்கார்டர் போடுற. இதுக்கு பேர் தான் பில்லர் ராக். நான் இங்க் பில்லர் பார்த்திருக்கேன், இவ்வளவு பெரிய பில்லர் பார்த்தது இல்லையே. ஐயா, நீங்க எந்த ஊரு? கொட்டாம்பட்டி. ஆமா, இதை செதுக்குனது யாரு? இதுவா? போன வருஷம் பில் கிளின்டன் வந்தார்ல அவரு.
சந்தோஷமா? நீங்க எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொல்றீங்க. நீங்க கொடைக்கானல் கைடு இல்ல, கோனார் கைடு. எப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். ஃபாலோ மீ. வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? இன்னும் நிறைய இடம் இருக்கு பார்க்கிறதுக்கு. கம் ஆன். கோயிலுக்கு வர்றதுக்கு சங்கடமா இருக்கு. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் குறிஞ்சி ஆண்டவர் எங்க குலதெய்வம். வெரி குட். கொடைக்கானல் வந்து என் குழந்தைக்கு முடி எடுத்து காது குத்துறதா வேண்டிக்கிட்டோம். அப்ப வாங்க உடனே போய் காது குத்திடலாம். இந்த மொட்டை அடிக்கிறவங்க, அதுக்கு மேல சந்தனம் தடவறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் காசு கொடுத்தா கிடைப்பாங்க. தாய் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துறது தான் சம்பிரதாயம். ஆமா, அதுக்கு தம்பி வரணும். குடும்பத்துல ஒரே பிரச்சனை, அதனால அவன் வரல. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ உங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுக்கிறதுக்கு ஒரு தாய் மாமா வேணும், அவ்வளவுதானே? அது நானே இருந்துட்டு போறேன். என்ன உங்க தம்பியை எடுத்துக்க மாட்டீங்களா? இத பாருங்க, இந்த சொந்த பந்தம்லாம் ரத்தத்தால தான் இருக்கணும்னு கிடையாது, மனசாலையும் இருக்கலாம் இல்லையா? என்ன தம்பின்னு சொல்லி பாருங்க, உங்க எல்லாருக்கும் மொட்டை அடிச்சிருவேன். ஐ மீன் குழந்தைக்கு. எஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரே ஒரு கண்டிஷன். சார் இல்ல, தம்பி சொல்லுங்க. தம்பி. வெரி குட், கம் ஆன். அழுவாம இருப்பா. ஓய், தம்பி, வலிக்காத மாதிரி குத்தணும். அழுவாதப்பா. ஒழுங்கா குத்துனீரா? ஒழுங்கா குத்துருங்க தம்பி. சரியா குத்துல உங்க மூக்குல நான் குத்துல. இல்ல, இல்ல. ஆமா. என்ன வச்ச? டெம்பரரி மாமாங்கிற முறையில நம்மளால முடிஞ்சது இதுதான். ஓய், வச்சுக்கவா வேண்டாமா? சரி, பிடிங்க. இது ரொம்ப நன்றிங்க, வர்றேன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு. மத்த டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? இல்ல தம்பி, ஒரே ஒரு சம்பிரதாயம் பாக்கி இருக்கு. என்னது? உங்க புருஷனுக்கு காது குத்தணுமா? எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் தாய் மாமனுக்கு சேர வேண்டிய ஒரு பவுன் மோதிரம். அரே, என்ன இது? இதெல்லாம் வேண்டாங்க தம்பி, ஒரு அக்கா தம்பிக்காக செய்றேன், இது கூட செய்யக்கூடாதா? என்ன நீங்க? மேடம், ஒரே குளிர்துல. உங்கள மாதிரி ஆம்பளையா இருந்தா ஒரு தம் அடிச்சுக்கலாம். என் பெட்டியே காணுங்க. காணுமா? எங்க வச்சிருந்தீங்க? இங்கதாங்க வச்சிருந்தேன். என்ன சார், ஊருக்கு புதுசா? சார், இந்த கொடைக்கானல் இருக்கே ரொம்ப கெட்டு போச்சு. இந்த சீசன்ல திடுறதுக்குன்னே பஸ் ஏறி வராங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். எங்கெங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்? நான் வழி காட்டுறேன், வாங்க சார். கூட சார், இப்படி நேரா போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்கங்க திரும்பாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். போ, நேரா போன பழனிதான். அரோஹரா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன குளிரு, என்ன பண்ணலாம்? சார். எஸ். ஓ மேடம், பேண்டெல்லாம் போட்டிருக்கீங்க, நிச்சயமா தம்மு தண்ணி எல்லாம் அடிப்பீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ரொம்ப குளிருது, ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா? ஷட் அப். ஏன் பீடி தான் பிடிப்பீங்க? ஐயோ, என் பெட்டியை காணோம். என்னது பெட்டியை காணோமா? என்னமா நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இந்த கொடைக்கானலுக்கு நிறைய பேர் திருநூன்னு பஸ் ஏறி வராங்க. உங்களுக்காவது பரவாயில்ல, பெட்டியை தான் காணோம். நிறைய பேர் குட்டியை தள்ளிட்டு போயிறாங்க. இது இது ஏன் பெட்டி? கொஞ்சம் இருங்க. பெட்டி குட்டி போட்டுருச்சு. யோ, இந்த மாதிரி பெட்டி ஓட்டு போட்டு சூட்கேஸ் மேல சூட்கேஸ் வச்சு திருடுறது ஏன் ஃபார்முலா? ஆமா, அந்த சூட்கேஸ் மேல ஏன் சூட்கேஸ் வச்சு மூடுறது ஏன் ஃபார்முலா? இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஏன் பெட்டியை கொடு. ஏய், உண்மையை சொல்லி, இது உன் பெட்டியா? சும்மா இரு. ஓய் பாணி, இங்க வா. கம்மியா. இது உங்க பெட்டி தானே? ஆமா சார். அப்ப எடுத்துக்கங்க. ஏய், இவ்வளவு பெருசா இருக்கீங்க, சின்ன பொண்ணு கிட்ட ஏமாந்தீங்கல்ல, இப்போவாது பத்திரமா போய் பழனியில சேருங்க, இல்லன்னா கோவணத்தோட தான் போகணும். போ. சரி, இப்ப நம்ம சண்டைக்கு வருவோம். உன் பேர் என்ன? உனக்கு எதுக்கு சொல்லணும்? சரி, சொல்ல வேண்டாம். ஊர் என்ன? பெரிய குளம். இத பாரு, இந்த கொடைக்கானல் இருக்க பெரிய குளம், இது என் சொந்த வீடு. இங்க வந்து ஏமாத்தலாம், திருடலான்னு பார்த்த அத பத்தியா லேக்கு? அதுல கல்ல கட்டி உள்ள போட்டுருவேன். பேசாம உன் பெரிய குளத்துக்கே போய் உள்ள உட்காந்துக்கோ. இனிமே இந்த பெட்டுக்குள்ள என்ன வைக்க போற? ஓடிப்போ. ஹாய் சித்ரா. ஐயோ, என் பேர் சித்ரா இல்ல, கவிதா. வாய்ஸ் சித்ரா மாதிரி இருந்துச்சா, அதான் பேரும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆமா, நேத்து வரைக்கும் பாட்டு கொடைக்கானல்ல கேட்கலையே, இன்னைக்கு எப்படி?
நேத்து வரைக்கும் எனக்கு இங்க வரணும்னு தோணல, இப்ப தோணுச்சு, வந்துட்டேன். உன் லைஃப் ஸ்டோரிய குள்ளமணி சைஸ்ல சொல்றியா? குछ नहीं, நான் சங்கீதம் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல. பாட்டை மேடையில பாடினா என்ன, தெருவுல பாடினா என்ன, பழப்பு நடக்கணுமே. அது சரி. ஆமா, இங்க எங்க தங்க போற? வீடு பார்க்க தான் போறேன். என் வீட்டுல தங்கையே. என் வீடு சின்ன வீடு. என்ன அப்படி பாக்குற? பொம்பளைங்க கூட சின்ன வீடு இருக்குமாண்ணா? ஹேய், வீடு பார்க்க போறேன், கிடைக்கலன்னா உன்னை தான் தேடி வருவேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா போ. ரோசஸ். தங்கம். அண்ணே, ஆ? எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்த? இன்னைக்கா ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு வசூல் ஒன்லி 100 rupees. இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இது வீட்டு செலவுக்கு. ஓகே தங்கம், வீட்டு செலவு வச்சுக்கோ, சரியா? அக்கா, டெய்லி எங்களுக்கு மாட்டி குத்துற மாதிரி கஞ்சி தண்ணியே ஊத்துறியே. இன்னைக்கு எங்களுக்கு முட்டை பிரியாணி வேணும். டேய், நம்ம வீட்ல எப்படிடா முட்டை பிரியாணி செய்ய முடியும்? எத்தனை பேர் இருக்கோம்? 300 ரூபாவது வேணும். இது வீடா ஸ்கூல்? இப்படியே எங்களை ஏமாத்துறியே. இல்லையே. பிக் பிரதர், ம் டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லு. என்னப்பா இது? டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லணுமா? சரி, ஏப்ரல் 32. அஸ்கு புஸ்கு. சரி, 33. கரெக்ட்டா சொல்லு பிரதர். கரெக்டா சொல்லணுமா? சரி, மே 1. சரியா? யாருமா? என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி யாரும் இங்க இல்லைங்களே. அன்எஜுகேட்டட் ஃபெலோ. அவங்க இப்பதான் கோயில் கிளம்பி போனாங்க. எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும். ஏம்மா, என்ன பார்த்தா ஹவுஸ் புரோக்கர் மாதிரியா தெரியுது? ஹவுஸ் ஓனர், எஸ்டேட் ஓனர், கம் லாட்ஜ் ஓனர். என் மூஞ்சில ஒரு ராயல் லுக்கு தெரியுமே. சரி சரி, அதை விடுங்க, அது முக்கியமா. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்? இந்த வீடு மாதிரி. இந்த மாதிரியா? அப்ப இதே எடுத்துங்க. எனக்கு இந்த வீடு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? ஐயா, இந்த வீடு கட்டினதே வாடகை கொடுத்து தானே. இப்போ எனக்கு வந்து கொடைக்கானல்ல 28 வீடு இருக்கு, 3 லாட்ஜ் இருக்கு, பிளசன்டேன்னு ஒரு ஹோட்டல் கட்டி அது கேஸ் நடந்திருக்கு. பேப்பர் படிக்கல நீங்க? சரி சரி, சீக்கிரம் பாத்துருங்க. பணம் வச்சுங்களா அட்வான்ஸ்க்கு? இருக்கு. சின்னதா இது பர்ஸ். இதுலயும் இருக்கு. சரி சரி, சீக்கிரம் பாத்துங்க. அவளை வந்துட போறாள். யாரு? அடுத்த பாத்தீங்க, சீசன் டைம் இல்லையா? சீக்கிரம் போங்க. எப்படிமா இருக்கு வீடு? வீடெல்லாம் ஓகே, ஆனா சமைக்கிற சாமான்லாம் இருக்கே. யாராவது இங்க குடியிருக்காங்களா? இல்ல இருந்தாங்க, பண்ணாடிங்க. ஒழுங்கா வாடகை கொடுக்கல, அடிச்சு விரட்டிட்டேன். இது வாடகை வாய்க்க ஜப்தி பண்ணது. நீங்க கூட ஒழுங்கா வாடகை கொடுத்தணும், இல்லைன்னா பெட்டி படிக்கல ஜப்தி பண்ணிடுவேன். ஏன் சார் இவ்வளவு கராரா பேசுறீங்க? பேசாம என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த கொடைக்கானல் கூடல கூட வேர்வை சிந்தி கட்டின வீடுமா இது? சார், நான் வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவேன். வாடகை அப்புறம் கொடுமா, முதல்ல அட்வான்ஸ் கொடு. எவ்வளவு? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை? இல்ல, வாட்டர் டாக்ஸ், இந்த வீடு கட்டின லோன் எல்லாம் இருக்கு. நீ ஒரு 4000 கொடு. பால் கவர் கூட உள்ள இருக்குமா, நீ எடுத்து காய்ச்சிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எதுமா 15 ரூபா கொடு. 15 ரூபாவா? ஆவின் பால் இல்ல? என்னங்க, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். பாத்திரத்தோட வீடு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் கூட பணத்தோட ஒரு பார்ட்டி வரணும்னு எதிர்பார்க்கல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிருமா? சரி. கெட்ட நேரம் கோயில்ல இருந்து வந்துடும். தேங்க்யூ. சத்தம் போடாதீங்கடா, போங்க. யார் மணி? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு நான் யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யாரு? நாங்களாவது திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், நீ பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கியே. இத பாருமா, இது எங்க வீடு. நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? இது பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ இது என் வீடு. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? என்னது 4000-மா? யார்கிட்ட? அதோ அந்த போட்டோல இருக்காரே தாடிக்காரரு, அவர்கிட்ட தான் கொடுத்தேன். ஐயோ, அந்த டுபாக்கு ஒரு பார்ட்டி கிட்ட மாட்டிக்கினியா? சாம்பார் தலையா குப்பி, அந்த மோடி மசான் கையில மாட்டிக்கினியா? அவன் துட்டு அவ்வளவுதான். அவர் ஹவுஸ் ஓனர் இல்ல, அலிபாபா. அவர் உங்களை அல்வா பார்ட்டினாரு, கடைசில அவரே அல்வா பார்ட்டியா? அல்வா பார்ட்டில பழசு, எங்க அப்பா ஐஸ் ஃப்ரூட் பார்ட்டி. வாட்? இத பாருமா, நாங்க இந்த வீட்ல 20 வருஷமா குடியிருக்கோம். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து காலி பண்ணிடு. அது எப்படி முடியும்? நான் அந்த ஆள்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஒண்ணு பணம் கொடுங்க, இல்ல வீடு கொடுங்க. நாங்களே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற இடம் தரணுமா? எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டியில போட்டது மாதிரி திரும்பாது. இப்படி சொன்னா எப்படி? நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த தாடிக்காரர் வரட்டும், அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தங்கம், இப்ப என்ன பண்றது? அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னடா ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்க? யோ வாங்க, உட்கார். உட்காரியா? என்ன சொன்ன? இல்ல, ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். வாய தர. எதுக்குண்ணே? வாய தரையா? எதுக்குண்ணே? வாய தரையாங்கிற.
என்ன கிடையாது அப்படியே ஊத்திட்டீங்க வாய் வயிறு குடலாம் டகடகான்னு எரியுதுன்னு. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல ஒரு குடிகாரன் எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவில் இந்த கருமத்தை குடிச்சிருக்கான். அவனை போய் ஜாலியா குடிக்கிறேங்கிற இனிமேல் காவியா கேட்க மாட்டேன் போய கேட்க மாட்டேன் போ வரேனே. ஜாலியா குடிக்கிறாங்களா அவனுக்கு தெரியும் அந்த வேதனை.